நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 6:15 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:15 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு சின்ன சின்ன செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சிறக்க கூடுதல் உழைப்பு மட்டுமே தேவைப்படக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடும். தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உடல் நல கேடு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. திட்டமிட்டு எதையும் செய்வது மிக நல்லது. மனசுக்குள் வீண் கவலை உண்டாகும். அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை அவசரப்படாமல் செயல்படுங்கள். பெண்கள் இன்று யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல நீங்கள் தான் கொஞ்சம் அமைதி காண வேண்டும். வேண்டாத வேலைகள் வேண்டாம். சந்தேக பார்வை வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று உங்களுக்கு வீண் மனக்கவலைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். செயல்களை வேகம் பிடிக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடும். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட வேண்டாம். பரணி. என்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காரியங்களை நீங்க யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கும். மனப்பதட்டம் கொஞ்சம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களும் வெளிப்பட கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க சிரமத்துக்கு உள்ளாக வேண்டாம். ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கிருத்திகை. இந்த முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். செயல்களை செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களிடம் பலரும் நல்ல எண்ணத்தை மேற்கொள்வார்கள். உற்சாக மனதுடனும் செயல்படுவீர்கள். பணிகளை கூட விரைந்து செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சிக்கு திட்டமிட்டபடி எல்லாம் இருக்கக்கூடும். கூடுதல் பணவரவு இருக்கக்கூடும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படுங்க. எது எப்படியோ சமாளித்து வெற்றி பெற முடியும். கல்விக்கான செலவுகளை கூட தயார் செய்து விடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருமண சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். நெடுங்காலமாக வாங்க வேண்டும் நினைத்த பொருளை வாங்க முடியும். பெண்கள் என்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்த கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடனும் செயல்படுவர்கள். பெண்கள் என்று சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. மனம் அமைதியுடன் செல்லுங்க. என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படிப்பில் ஆர்வமுடன் செயல்படுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. உங்களிடம் பலரும் நல்ல எண்ணம் கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். கூடுதலாக பணவரவு கிடைக்கக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. என்று நீங்க உற்சாக மனதுடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பலரும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சந்தோஷமான நல்ல நிலை ஏற்படக்கூடும். மனசுக்குள் சிந்தனை உருவாக கூட்டும். எதிலும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடனும் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கும். தாராள பணவரவு இருக்க கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மிகவும் கடுமையான சூழலும் வெளிப்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். நண்பருடன் பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். அனைவரும் மனசெடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணியில் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொடுக்க முடியுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மனசுக்குள்ள நிம்மதியும் இருக்கும். பெண்கள் என்று வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனை கொண்டிருக்கும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் படியுங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். மாணவர்களுக்கு என்று வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். செயல்களை உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நேர்த்தியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கடுமையான உழைப்பும் இன்று வெளிப்படக்கூடும். நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவருடைய பிரச்சனைகளை நீங்க வழியே சென்று உதவிகளை செய்து வருவீர்கள். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். திருமண வாக்கியம் கண்டிப்பாக கை கொடுங்க. திருவாதிரை. என்று உங்களுக்கு ஆர்வமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும்.
சகோதர பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. பங்காளி சண்டைகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். இன்று சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் கண்டிப்பாக தெரிந்து விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பாதை சீராக இருக்கக்கூடும். அதீத நம்பிக்கையை இன்று கண்டிப்பாக பெறுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பலரும் உங்களுக்கு உதவியாக காணப்படுவார்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வீண் மன சங்கடத்திற்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்க திட்டமிட்ட எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். கடகம் ராசினியர்கள், என்று நீங்க யாருடைய பிரச்சனைகளும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். பலரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த மீதான நம்பிக்கை கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். சராசரி வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தாயின் அன்பு மாசியம் பலமாக இருக்கக்கூடும். கூடுதலாக பொறுப்புகள் இன்று வரக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. எடுத்த காரியம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவதனால் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவரின் பிரச்சனைகளுக்கு வழி சென்று உதவிகள் செய்து வருவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படக்கூடும். பெரியவர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று வருமானத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். காதலில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் விலகி செல்லுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை அமையும். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உறவுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். வீண் வாக்குவாதம் மட்டும் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளிடம் அன்போடு நடந்து கொள்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. பணிகளை இன்று நீங்க திறமையாக செய்து முடிப்பீர்கள். பூசம். என்று குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவுகளிடம் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடும். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் இருந்தாலும் எது ஒரு வகையில் எதையும் சமாளித்து விடுவீர்கள். ஆயில்யம். என்று உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் வெற்றி இருக்கும். பணிகளை கூட முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களை கூட வேகம் பிறக்கக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். என்று நீங்க இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். கூட்டு தொழில் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன சங்கடம் போக போக சரியாகும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். பலரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவார்கள். சில கோபங்கள் தாங்க பெரிய பிரச்சனையை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசினியர்கள் கொஞ்ச நாளைக்கு கோபப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சில மன கடினமான சூழ் நிலவினாலும் நீங்கள் பொறுமையாக செல்வதுதான் சிறப்பு. யாரையும் மிகுத்துக் கொள்ள வேண்டாம். போக போகத்தான் உங்களுடைய மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருப்பது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதே சிறப்பு. சில பேச்சுக்கள் வெளிப்படத்தான் செய்யும், பார்த்து கவனமாக இருங்கள். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப தட்டி கொடுத்து வேலையை வாங்குங்கள். அவரை நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளால் மனசங்கடம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்குங்க. பணிகளை திறமையாக செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்கும். ஆதாய பண வரவை சேமிப்பாக மாற்றுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. குடும்பத்துல பெரிய பிரச்சனை இருக்காது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும்.
வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. என்று பெண்கள் எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. காதலை விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் நிதானமாக இருப்பதும் ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்ற திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தாயின் அன்பும் ஆசியும் என்று பலமாக உங்களுக்கு இருக்க கொடுங்க. பூரம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரம். கனவுகளுக்கு நனவாக கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூட்டும். உழைப்பால் உயரும் நாகரிக கூட்டம். பல வகையில உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்க கூடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்கள் இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை செயல்படுவது மிக நல்லது. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. பலரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தாயின் மீது அன்பும் பாசமும் கொள்வீர்கள். முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரிடம் கவனமாக பேச வேண்டும். பொது விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட தன்மை இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். குடும்பத்தில் முக்கிய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். போக்குவரத்தில் இன்று நீங்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காணப்படக்கூடுங்க. சிரமங்கள் போக போக சரியாக கூடும். வீண் மனக்கவலைகள் எதிர்பாராத வீண் அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி இருக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. நிலுவில் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். வாகனங்கள் வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தேவையான பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய முடிவில் நீங்க தெளிவாக ஈடுபடுவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்ற சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கென்று தாயின் அன்பும் ஆசையும் பலமாக கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதல் நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் நீங்க யோசித்து செயல்படுவது மிக சிறப்புங்க. கல்விக்கான முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். புதிய வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகள் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூட்டும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூட்டும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் பண வரவு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள். இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். வாகனம் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பொது விஷயங்களை நீங்க ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்தோஷ எண்ணங்களால் நல்லது நடைபெறக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தயவு செய்து அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பொது விஷயங்களை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். குடும்பத்தின் முக்கியமான தேவைகளுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடும். சிரமங்களும் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. வீண் மனக்கவலை எழுந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதிர்பாராத வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். நிர்வாகத்தன்மை வெளிப்படக்கூடும். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வருங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடும். வாகன சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கூடுமானவரை எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுபவ அறிவை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று வழக்கம் போல் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான நல்ல பலன் உருவாக கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கூடுதல் பணவரவு வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி என்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. ஓரளவு சிரமங்கள் இருந்தது. போக போக சரியாகும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. விசாகம் என்று பொதுவான விஷயங்களை தடைகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமான நிலையும் இன்று ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று நீங்க நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் பொது நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பலரும் உங்களை நல்ல விதத்தில் பழகுவார்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் மட்டும் இருப்பது ரொம்ப நல்லது. தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். முக்கியமான செயல்களை கூட முன்னேற்றம் இருக்கும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். இன்று அனுபவசாலியின் ஆலோசனை புதிய வழிகாட்டுதலுக்கு ஏற்படக்கூடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக இருக்கும். மிதமான அளவில் பணவரவு கிடைக்கும். வெளியூர் பயண திட்டத்தில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடக்க கொடுங்க. சற்று நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். போட்டிகள் கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்க கொடுங்க.
குடும்பத்தில் இறுக்கமான சூழல் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டமோ துளி கூட வேண்டாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகிவிடக்கூடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கூடுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. பாடங்களை நன்கு கவனிப்பது நல்லது. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பலரும் வேகம்படி நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல எண்ணங்களால் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. அனுஷம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கேட்டை. மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நடக்கட்டும் நடக்கட்டும் என்று பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். எது நடந்தாலும் நல்லவையாகத்தான் ஓரளவு நடக்க கொடுங்க. மனசுக்குள் அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை நீங்கள் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எதிலும் பெருமிதம் கண்டிப்பாக உண்டாகும். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். நினைத்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடுங்க. நிலவிய பணமும் வரக்கூடும். போட்டி பந்தயங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உற்சாகமாக எதிலும் செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலம் சாதகமான பலன் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தெய்வீக பக்தி இன்று அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளும் கண்டிப்பாக வசூலாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வேலைகள் ஓரளவு கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் தான் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்து காட்டுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிப்பீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று பிடித்தமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும். மனசுக்குள் உங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு பெருமிதம் உண்டாகக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத வகையில நல்லது நடைபெறக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று நீங்க சீரான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டம். தொழிலில் சிரமங்கள் இருந்தது போக போக சரியாகுங்க. புதிய பரிமாணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பயணங்களும் சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். உத்திராடம். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். காரியங்கள் எல்லாம் ஓரளவு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீணான விஷயங்கள்ல செயல்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடும். நண்பர்கள் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துவார்கள். ஆன்மீக உரையாடல்களில் கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை செல்லக்கூடுங்க. நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகும். விவகாரம் ஒன்றில் சாதகமான தீர்வு ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வச்சு இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கவனமாக செயல்படுங்கள். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பேச்சை நீங்க கவனமாக பேசுங்கள். மனசுக்குள்ள எதிர்ப்பு இருக்கும், அதனை நீங்க வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். மனதிற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதம் இருந்தால் கூட மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கூட மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கொடுக்காதுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இல்லத்தில் சொல்லுங்கள், நல்ல முடிவு கிடைக்கும். சந்தேக பார்வை தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நிலைமை பணம் கண்டிப்பாக வசூலாகும். மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாக கூடுங்க. திருவோணம். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீர்கள். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அவிட்டம். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பஞ்சாயத்துகள்ல கூட கலந்து கொள்ள வேண்டாம். புதிய பரிமாணம் எதிலும் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். நண்பருடன் விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். தொழிலை இன்று நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று ஒவ்வொரு முடிவிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனசுக்குள்ள சுய நம்பிக்கை ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உருவாக கூடுங்க. தொழில் வியாபாரம் மந்த கதியில் இயங்கக்கூடும். அளவான பணவரவு தான் இன்று இருக்கக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஆனால் பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்கக்கூடும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள். என்று உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மேல் அதிகாரியிடம் உடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது மிக நல்லது. எதிர்பார்த்த கடன் உதவிகள் பரிபூர்ணமாக வரக்கூடும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வீணான வார்த்தைகளை நீங்க பேச வேண்டாம். வார்த்தைகளை கோர்த்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். சிலர் வேண்டும் என்று உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க.
குழப்பம் இருக்குங்க. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், சந்தேகம் வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்லதொரு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அனுபவசாலின் ஆலோசனையை நம்பிக்கையை கொடுக்குங்க. புதிய வழிகாட்டுதல்கள் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்க மனசில் அதிருப்தி கொஞ்சம் உருவாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம் என்று பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. போட்டி பந்தயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்புடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும் என்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். போராட்டாத்தி அனைவரிடத்திலும் அன்பை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். புதிய பரிமாணம் எதிலும் ஏற்படக்கூடும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். விருந்து விழாக்கள்ல இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனசுக்குள் நம்பிக்கையும் பெருமிதமும் ஏற்படக்கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். முக்கியமாக நண்பரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். புதுவிதமான யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்க. உறவினர்கள் வருகையும் அதனால் நன்மையும் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். உடைய பணிகளுக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் பேச வேண்டாம். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும் என்று நீங்க தெளிவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியிலும் ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க என்று அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் இன்பம் உண்டாகக்கூடும். குடும்பத்திலும் நிம்மதி ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உங்களின் நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். உண்மை நேர்மைக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்று இணக்கமான சூழல் ஏற்படக்கூடுங்க. வீண் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும் என்று நீங்க இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி பயணங்கள் சென்று வர பார்ப்பீர்கள்.
உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு மிக்க சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. வேலைக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கூட இருக்குங்க. கண்டிப்பாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். ரேவதி, இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். மதில் மேல் இருந்த பூனை நிலை கண்டிப்பாக மாறும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உன் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.